அயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு அதாவது நீலகிரி ட்ரிப்ல வந்துட்டு பார்ட்டில என்ஜாய் பண்றாங்க. அப்போ வந்துட்டு நிலா குடும்பம் வந்துட்டு பாத்துறாங்க. ஓகேவா? அதாவது தாஸ் பாத்துறாரு. தேன் பாத்துடுறாங்க. மனோகர் பாத்துடுறாங்க. பத்திக்கிட்டு எரியுது. இவள பார்க்கக்கூடாதுன்னு தானடா இங்க வந்தோம். இங்க வந்துட்டாளே இந்த சனிய அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே வந்துட்டு வம்பிழுக்கிறான் தாசு. அதாவது இவங்க ஆடும்போது அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சுட்டு அப்படியே வழுக்கி விடுறதுக்காண்டி அத தூக்கி போடுறாங்க. இப்படி கேவலமா பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் பண்றாங்க. கேலி, கிண்டல் பண்றாங்க. "ஏன்டா பணக்கார வீட்டு பொண்ண மடக்கி போட்டு நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு பார்க்குறீங்களாடா? இதெல்லாம் கேவலமா இல்லையாடா? உங்களலாம் போலீஸ்ல புடிச்சு குடுக்கேன்டா" அப்படின்னு தாஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல கேலி பண்றான்னு வைங்களேன். உடனே பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்துட்டு முன்கோவக்காரர் இருக்கு இல்லையா? தாஸ புடிச்சு அடிக்க, மனோகர் வந்துட்டு "கையேட்றா நாயே" அப்படின்னு வந்துட்டு ஒருமையில பேச, உடனே வந்துட்டு தம்பிகளுக்கு கோவம் வருது. சோழனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோழன் அடிக்கலங்க. பல்லவன் அடிக்க போறாரு. உடனே சேரன் வந்துட்டு "விடுப்பா, விடுப்பா வேணாம்ப்பா. அந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ண வேணாம்." பாண்டியனும் அடிக்க போறாரு. சோழனும், சேரனும் வந்துட்டு தடுக்குறாங்க. சோழன் ஏன் அடிக்கலன்னா, நிலாவோட அம்மா, அப்பா, அண்ணன்னு தெரியும். ஓகேவா? அதனால வந்துட்டு அடிக்காம அமைதியா இருக்காரு. உடனே நிலாவுக்கு வந்துட்டு கோவம் வருது. "நிறுத்துங்க. தகராற வந்துட்டு நிறுத்துங்க. சண்டை போட வேணாம் யாரும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? நான் எங்க போனாலும் வந்துட்டு வந்து பிரச்சனை பண்ற. காலேஜ் போய் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதா இருந்தாலும் வந்து சண்டை போடுற. அதான் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு என்னோட அடையாளத்தையே கிழிச்சு எரிச்சிட்டீங்களே! அப்புறம் எதுக்குடா நீங்க வந்துட்டு என்னைய அடையாளப்படுத்தி என்ன சார்ந்தவங்கள வந்துட்டு திட்டுறீங்க? கேவலமா இல்லையா உங்களுக்கு?" இப்படின்னு வந்துட்டு அப்பாலருந்து அண்ணன்லருந்து எல்லாத்தையும் கடுமையா திட்டுறாங்க. "இங்க பாரு, இவர் வந்துட்டு என்னோட கணவரு, என்னோட வீட்டுக்காரு. நீங்க வந்துட்டு என்னோட அடையாளத்த வந்துட்டு அழிச்சிட்டீங்க. எனக்கு அடையாளம் குடுத்தவர் வந்துட்டு இவங்க 4 பேரு தான். மேலும் எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு சர்டிஃபிகேட்ட வந்துட்டு எரிச்சு போட்டீங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கி குடுத்ததே என்னோட கணவர்ன்னு" சொல்லும்போது, இவருக்கு பார்த்தீங்கன்னா, சோழனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹேப்பி ஆகுது. பரவாயில்லையே! அம்மா, அப்பாவ எதிர்த்து நம்மள விட்டு குடுக்கலாம். அதுவும் நம்மள கணவர்ன்னு வேற சொல்லிட்டாளே! செம்ம ஹேப்பி ஆகுறாருங்க. உடனே தேன்மொழி, "ஏன்டி நீயெல்லாம் வந்துட்டு பொம்பளையாடி கேடுகெட்ட சிறுக்கி. 4 ஆம்பளைகளோட வந்துட்டு இப்படி பல்லழிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியே! உனக்கெல்லாம் கேவலமா இல்ல? வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வெட்கமா இல்ல. எனக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரியும். நீங்க உங்க சுயநலத்துக்காக எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. நான் பண்ணல. உடனே என்னோட அடையாளத்த அழிச்சிட்டீங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. என்னோட உணர்வ புரிஞ்சுகிட்டு எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி குடுத்துருக்காங்க. நான் அடுத்து வேலைக்கு போப்போறேன். நான் சவால் விட்ட மாதிரி உங்கள விட நான் முன்னேறி காமிக்கிறேன். இவங்களோட" அப்படின்னு வந்துட்டு சொல்லவும், மிகப்பெரிய தகராறு ஆகுதுங்க. அடிக்க போறான். தாஸ் வந்துட்டு பாண்டியன அடிக்க போறான். சோழன அடிக்க போறான். தாசு பை எப்போதுமே 4 தடிமாடுகள கூட்டிட்டு தானே வருவான். அவனுங்களும் வந்துட்டு சோழன், சேரன் எல்லாத்தையும் அடிக்க, உடனே வந்துட்டு ஹோட்டல் ஊழியர வந்துட்டு நிலா கூப்பிடுறாங்க. "இங்க பாரு, இதுக்கு மேல ரவுடிசம் பண்ணி அவங்க மேல கை வச்சீங்கன்னா, ஒரு பொண்ண அப்யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். அம்மா, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னோனே தேன்மொழி சொல்றாங்க, "ஏன்டி நேத்து வந்தவங்க உனக்கு பெருசா போயிட்டாங்க. உன்னையெல்லாம் பார்த்தாலே கேவலமா இருக்குடி. உங்க அப்பா உடல்நிலை உன்ன நெனச்சு நெனச்சு மோசமா போச்சு. ஆனா நீ வந்துட்டு எங்கள மறந்துட்டு ஜாலியா திரியிற. இனிமே உன்னைய ஜென்மத்துக்கு பார்க்க மாட்டேன்டின்னு" இவங்க வந்துட்டு கோவமா போறாங்க. தகராறு மிகப்பெரிய லெவல்ல ஆகுதுங்க. இந்த சூழல்ல தான் மதியோட குழந்தை வந்துட்டு ஒரு பலூன பார்த்து அப்படியே அத நோக்கி ஓடுது. இவங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஓடிட்டு போயி மலை கீழ பார்த்தீங்கன்னா, தவறி கால் தவறி விழுகுதுங்க. நல்ல வேளையா, அதாவது ஒரு மரக்கிளையில போய் தொங்கிட்டு கிடக்கு. இந்த சூழல்ல அலறல் சவுண்டு, பாப்பா சவுண்டு கேட்குது. எல்லாருமே சுத்தி பார்க்குறாங்க. என்னாச்சு? ஏதாச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மதி, "ஐயோ! நம்மளோட குழந்தைய தான் காணோம்" அப்படின்னு சொன்னோனே, விறுவிறுன்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சண்டைய நிறுத்திட்டு ஓடுறாங்க. அது மலை அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா, மரக்கிளையில வந்துட்டு தொங்கிட்டு இருக்கு. "அம்மா, அம்மா, அம்மா, அம்மா நிலா காப்பாத்து, நிலா காப்பாத்து" அப்படின்னு சொல்ல, இங்க தான் சோழன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாருங்க. "இல்ல, இதுதான் நமக்கு சரியான தருணம். அதாவது நிலா குடும்பத்துல கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கன்னா, நம்ம உயிர பணயம் வச்சு தான் ஆகணும். அதனால வந்துட்டு நான் காப்பாத்துறேன் நிலா. நான் இங்கலாம் வந்திருக்கேன். எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்த முடிவெடுக்கிறாரு. எல்லாருமே "வேணாம், வேணாம். இது உங்க உயிருக்கே ஆபத்தா போயிரும். அ தீயணைப்பு வீரர்கள வர சொன்னா" அப்படின்னு சொல்லியுமே, "இல்ல, அதுக்குள்ள வந்துட்டு இந்த பொண்ணு தாக்கு பிடிக்க முடியாது. நான் காப்பாத்துறேன் இந்த குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. பல்லவா, சேரன், பாண்டியன், "எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு" சொல்ல, "சரி ஓகேடா, ஹெல்ப் பண்றேன்டா. பாத்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க சேலை, துணி எல்லாத்தையுமே ஒரு கயிறு மாரி கட்டி சோழன் வந்துட்டு விறுவிறுவிறுன்னு இறங்குறாருங்க. அந்த குழந்தை கைய வந்துட்டு புடிச்சு தூக்குறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த குழந்தைய காப்பாத்திட்டாருன்னா, அதுக்கப்புறமாவது அதாவது ஒரு கருணை சோழன் மேலயும், நிலா மேலயும், நிலா ஃபேமிலி கிட்ட வருமா? இல்ல மறுபடியும் ஒரு நாய்மா தான் பார்ப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க.